ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு தாங்க இந்த வாரம் நம்ம வந்திருக்கிறோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் புதன் வியாழன் நடக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தைன்னு சொல்லலாங்க. கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைங்க. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நாட்டு மாடுகள் கொண்டாந்து சந்தைப்படுத்துகிறாங்க. அதிக அளவில் வியாழக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா அனைத்து விதமான மாடுகளுமே கொண்டாந்து சந்தைப்படுத்துவாங்க. அதாவது ஹெச்எஃப், ஜெர்சி, சிந்து மாடுகள், எருமை வகைகள் இந்த மாதிரி அனைத்து விதமான மாடுகளுமே கொண்டு வந்து சந்தைப்படுத்துகிறாங்க. இந்த வாரம் புதன்கிழமைங்க. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள் தான் அதிக அளவில் கொண்டாந்து சந்தைப்படுத்துவாங்க இந்த சந்தையில். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இங்கே நிற்கக்கூட இடம் இருக்காதுங்க. அந்தளவுக்கு மாடுகளின் வரத்து அதிகமாகவே இருக்குங்க. வாங்க உள்ள போய் பார்த்துடலாம் மாடுகளின் விலை நிலவரத்தையும் சந்தை நிலவரத்தையும். இன்றைக்கு புதன்கிழமைங்க, நாட்டு மாடு சந்தைங்க. நாட்டு மாடு பார்த்திங்கன்னா இந்த தடவை அந்த வாரம் அதிக அளவுலேயே வந்து நாட்டு மாடுகள் அதிக அளவில் வந்து கலந்துக்கிட்டு மாடுகளை வந்து சந்தைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. விவசாயிகளும் சரி வியாபாரிகளும் சரி அதிக அளவில் வந்து கலந்துக்கிட்டு சந்தைப்படுத்துகிறாங்க. இங்கே பாருங்க நல்ல ஹெவி சைஸரும் நல்ல ஒரு மயிலையில் நல்ல காங்கேயம் நாட்டு மாடுங்க. மடியை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இந்த மாதிரி மாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு சந்தைக்கு போனீங்கன்னா விலை அதிகமாகவே சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் விலை குறைவாகவே எடுத்துகிட்டு போகலாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கறவை மாடு, சினை மாடு, வண்டிக்கு இழுக்கிற மாடுகள், ஏறு போட்டுறதுக்கு இந்த மாதிரி அனைத்து விதமான நாட்டு மாடுகளுமே இங்கே கொண்டாந்து சந்தைப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு நாட்டு மாடுகள் தேவைப்படுதுன்னா நீங்கள் கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு புதன்கிழமை அந்த அன்றைக்கி வந்தீங்கன்னா அதிக அளவில் வந்து நாட்டு மாடுகள் வந்து வரத்துகள் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் குறைந்த ரேட்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பார்த்தீங்கன்னா கறவை மாடுகள் அதிகமாக வருதுங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாங்க. கறவை மாடு வேணும்னு எடுத்துக்கலாம். சினை மாடு, வத்தக்கறவை, கைக்கறவை மாடு இந்த மாதிரி அனைத்து விதமான மாடுகளுமே வந்து நாட்டு மாடுகள் தேவைப்படுறவங்க கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு புதன்கிழமை அன்றைக்கி வாங்க. வியாழக்கிழமை அதிக அளவில் கறவை மாடுகளான ஹெச்எஃப் ஜெர்சி தான் அதிக அளவில் வருங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே மயிலைங்க, காங்கேயம் நாட்டு மாடுகள் தான் அதிக அளவில் வந்து கொண்டு வந்து சந்தைப்படுத்துகிறாங்க. வண்டிகள் இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு பூரணின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாடுகள் வந்து அதிக அளவில் வந்து சந்தைப்படுத்துகிறாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மயிலைங்க. இவர் ஒரு வியாபாரி 2 மாடுகளை கொண்டாந்துருக்காரு பாருங்க. நல்ல மாடுங்க. மயிலையில் நல்ல ஒரு மாடு, கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டர் கறக்கக்கூடிய நல்ல ஒரு மயிலைங்க. 2 மயிலை கொண்டாந்துருக்காரு பாருங்க. நல்ல கொம்போடத்தோட அழகிய மாடுங்க. நல்ல ஒரு அருமையான மயிலை. இது மாதிரி தேவைப்படுறவங்க கருங்கல்பாளையம் மாடு சந்தைக்கு வந்தால் குறைந்த ரேட்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க. வாங்க இன்னுமே உள்ளே போய் பார்த்துடலாம் மாடுகளின் விலையும் விலை நிலவரத்தையும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டிட்டாங்க. அதாவது சந்தைக்கு கொண்டாந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி அவங்களுடைய வண்டியில் வந்து வாங்கி கட்டிட்டாங்க. இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஹெவி சைஸான மாடுங்க. மயிலையில் நல்ல கொம்போடத்தோட அருமையான மாடுங்க. நல்ல மடிசெட்டு, நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 லிட்டருக்கு பக்கமாக கறக்கக்கூடிய நல்ல அருமையான மாடுங்க. மாட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல திமிலோட அருமையான மாடுங்க, பெருங்கூட்டு மாடுங்க. இந்த மாதிரி அதிக அளவில் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள் வந்து இங்கே கொண்டாந்து சந்தைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. வாங்க நம்ம போய் பார்த்துடலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எருமைகளும் கொண்டாந்துருக்குறாங்க பாருங்கள். பக்கத்தில் இருக்கிறதும் சிந்து மாடுகள். இந்த மாதிரி கொஞ்சம் கலப்பின மாடுகளும் கொஞ்சம் அதிகமாக கொண்டாந்துருப்பாங்க. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாட்டு மாடுகள் தான் நிற்கிது பாருங்கள் அதிக அளவில். இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6, 7 மாடுகள் நிற்கிது. இதெல்லாமே வாங்கி கட்டியிருக்கிறாங்க. இந்த வண்டியில் கட்டினது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆனதுங்க. அவங்க வந்து வாங்கி தங்களுடைய வண்டியில் வந்து கட்டியிருக்கிறாங்க. தனியாக வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே சேல்ஸ் ஆகாதது. உங்களுக்கு தேவையான மாடுகளை போய் நீங்கள் விலை பேசி உங்களுக்கு தேவையான மாடுகளை நீங்கள் வாங்கிக்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டத்திலேருந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாதிரி அதிக அளவில் வந்து மாடுகளை வந்து வாங்கி இங்கேயும் கொண்டு வந்து சந்தைப்படுத்துகிறாங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்க அந்த மாநிலத்திலையும் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறாங்க. வளர்ப்பு கன்றுகள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்குங்க. நாட்டு மாடுகள் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வளர்ப்பு கன்றுகள் தான். நல்ல கொம்போடத்தோடு இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சுறுசுறுப்பான மாடுகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்குமே ஆகுங்க. உங்களுக்கு ஜோடி காளைகள் இதெல்லாம் இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க நல்ல அருமையான செவலைங்க. நல்ல செவலைங்க, நல்ல நைஸ் தோல், அருமையான கொம்போட்டம், நல்ல மாடுங்க, அருமையான மாடு. இந்த மாதிரி மாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரேருங்க. பாருங்க நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. நல்ல ரெட்டத்துமலோடு இருக்கக்கூடிய நல்ல பெருங்கூட்டு மாடு. இந்த மாதிரி மாடுகளெல்லாம் கிடைக்கிறது ரேருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சீப் ரேட்டில் எடுத்துகிட்டு போகலாங்க. நல்ல கறவை வருங்க இந்த மாதிரி பெருங்கூட்டு மாடுகள் எல்லாமே. இதெல்லாம் வந்து போர்னின்னு சொல்லுவாங்க. போர்னின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இழுக்கிறதுக்குங்க, பாரம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் இது பயன்படுத்துவாங்க அதிக அளவில். மைசூர் மாடுன்னு சொல்லுவாங்க, போரணின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செவலைங்க. சந்தனப்பிள்ளை மாதிரியே இருக்குதுங்க. ஆனால் இது வந்து ஒரு சந்தனப்பிள்ளை மாதிரி தெரியுதுங்க. நல்ல ஒரு அருமையான மாடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போரணி மாடு தாங்க. நல்லா வண்டிக்கு இழுக்கக்கூடிய நல்ல அதிக பாரம் இழுக்கக்கூடிய மாடுகள். வாங்க இன்னுமே உள்ளே போய் பார்த்துடலாங்க. ஹெச்எஃப் ஜெர்சி, சிந்து மாடுகள் இந்த அளவு ஒரு குறைந்த அளவில் வருங்க. அதாவது அடுத்த நாள் நடக்கக்கூடிய வியாழக்கிழமை சந்தைக்கு இதை அப்படியே வந்து பயன்படுத்திக்குவாங்க. நீ அந்த வியாழக்கிழமை முடிஞ்ச பிற்பாடு சந்தை வந்து காலியாயிருங்க.
இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல பார்த்தீங்கன்னா, ஹெச்எப், ஜெர்சி, சிந்து மாடுகள் இந்த மாரி அதிக அளவுல கொண்டாந்து சந்தைப்படுத்துவாங்க. இவரு பாருங்க நல்ல ஒரு கொம்போட்டத்தோட இருக்கக்கூடிய, இதெல்லாம் பழைய வர்க்க மாடுன்னு கூட சொல்லுவாங்க. வத்தக்கறவைக்கு வேணுனாலும் வத்தக்கறவையும் எடுத்துக்கலாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குறைஞ்ச ரேட்லயே இருக்கும். நீங்க எடுத்துட்டு போய் உங்க காட்டுல வச்சு நீங்க செழிப்பா கொண்டாந்துக்கலாம் மாட்ட. நீங்க ஹெச்எப் ஜெர்சி எல்லாம் வேணும்னா, நீங்க அடுத்த நாள் வியாழக்கிழமை வந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல தரமான மாடுகளாவே வருங்க. இதெல்லாமே வளர்ப்பு கன்றுகள். கிட்டத்தட்ட பாருங்க, ஒரே சைஸ்ல இருக்கக்கூடிய மாடுகள். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, கொம்பு பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க. திமிலெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நல்ல ஜல்லிக்கட்டுக்கு ஆகக்கூடிய நல்ல அருமையான மாடுகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏர் பூட்டுறதுக்குங்க. உங்களுக்கு ஒரே சமமான வண்டி இழுக்கறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி இருந்தா தான் வண்டி கரெக்ட்டா இழுக்குங்க 2 மாடு ஒரே மாரி. இவரு பாருங்க 2 காளை கொண்டாந்துருக்காருங்க. 2 நல்ல கறவை மாடு தான் கொண்டாந்துருக்காரு. பக்கத்துல பாருங்க ஒரு செவல, அருமையான செவலைங்க. இந்த மாரி மாடுகளுமே அதிக அளவுல கொண்டாடுறாரு. இவரெல்லாம் வியாபாரிங்க. இவங்க எல்லா சந்தையிலுமே போய் கலந்துக்கிட்டு மாடுகள கொண்டாந்து சந்தைப்படுத்துவாங்க. இங்க வாங்குவாங்க, இன்னொரு சந்தையில கொண்டு போய் விப்பாங்க. இந்த மாரி அதிகமா வந்து வியாபாரிகள் தான் அதிக அளவு வந்து இதில கலந்துக்கிறாங்க. விவசாயிகள் பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு தேவையான மாடுகள வந்து சந்தைப்படுத்துறாங்க. அதாவது 1 மாடு, 2 மாடு இந்த மாரி. வாங்க மீண்டும் இதே போன்று இதே ஒரு காணொளியில் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எஸ்பிஓ மீடியாஸ் 2.0. நம்ம அனைத்து விதமான கால்நடை சந்தைகளையுமே நம்ம எடுத்துட்டு இருக்கிறோங்க. கருங்கல்பாளையம் மாட்டு சந்தை, சீனாபுரம் மாட்டு சந்தை, குண்டடம் மாட்டு சந்தை, இந்த மாரி அனைத்து விதமான மாட்டு சந்தைகளையுமே எடுத்துட்டு இருக்கிறோங்க. அ இது போன்ற நல்ல ஒரு தகவலுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல காணொளியில் மீண்டும் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது எஸ்பிஓ மீடியாஸ் 2.0. நன்றி, வணக்கம்.